السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا إلى آخر الآية. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களைய இந்த ரமதானுடைய மாதத்தில் 10-12 நோன்புகளை நோற்றுவிட்டு மக்ஃபிரத்துடைய பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதான் வரும் முன்னால் நாங்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ், ரஜபுலையும் ஷஅபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செய்திடுவாயாக, ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக என்று நாங்கள் இந்த ரமதானை அடையத்துக்காக துஆ செய்த வண்ணம் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த ரமதான் அடைய வச்சு இந்த ரமதானில் 11 நோன்புகளை நாங்கள் இன்றைக்கி நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா ரமதான் எங்களுக்கு தந்தது நாங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறத போல உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். இந்த நோன்பை கடமையாக்கின நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காக வேண்டி நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி. அன்பானவர்களே, தக்வா என்றா என்னான்னு கேட்டால் உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, அல்லாஹு தஆலா இதெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த எல்லா விஷயங்களையும் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது, அல்லாஹு தஆலா எதை செய்ய வானாண்டு சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இல்லாமக்கிக் கொள்வது. இன்னைக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுக்கிறது. 2வது, அல்லாஹு தஆலா செய்ய வானா என்று சொன்ன விஷயங்களை தடுத்து கொள்வது. இந்த 2ல் ஆக மிக முக்கியமானது என்னென்னா, அல்லாஹ் எதை செய்ய வானான்னு சொல்லியிருக்கிறானோ அதை தடுத்து கொள்றது தான் மிக முக்கியமானது. ஏனென்றா நன்மை செய்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய ஈமானை விட பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு தேவையான ஈமான் இருக்குதே, அது அதிகமான ஈமான் தேவை. ஒருத்தருக்கு ஒரு சாதாரணமான ஈமான் இருக்குதுண்டா அவர் அமல் செய்வார். ஆனால் ஒரு பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்றதுக்கு அதை விடவும் அதிகமான ஈமான் தேவை. அதனால தான் இந்த ரமதான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன பிராக்டிஸ் தாரான் என்றா, என்ன பயிற்சியை தாரான் என்றா, இந்த ஈமானை வளர்த்து கொள்றதுக்கான பயிற்சி. அதனால தான் எங்களுக்கு மற்ற காலங்களில் என்ன விஷயங்கள் ஆகுமாக்கப்பட்டதாக இருக்குதோ அந்த விஷயங்களை கூட அல்லாஹு தஆலா இந்த ரமதான்ல எங்களுக்கு தடுத்திருக்கிறான். ஆகுமான சாப்பாடு, ருசியான சாப்பாடு, ஹலாலான சாப்பாடு, ஆனால் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் இருக்குது, எங்களோட சொந்தமான தண்ணீர், ஆனால் குடிக்கக்கூடாது. என்னுடைய மனைவி, எனக்கு சொந்தமான மனைவி, ஹலால் மனைவி, ஆனால் அவரோட சில விஷயங்கள் செய்யக்கூடாது. இப்படி அல்லாஹு தஆலா
எங்களுக்கு மற்றைய நாட்கள்ல ஹலாலான சில விஷயங்களை கூட இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஹராமாக்கி தடுத்து வச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டா எங்கள்கிட்ட ஒரு ப்ராக்டிஸை உண்டு பண்றதுக்காக. நாங்க இந்த அல்லாஹ்வால ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில நாங்க தடுத்து கொள்ளணும். அதற்கான பயிற்சி இந்த ரமதான்ல நாங்க எடுத்துக்கொள்ளணும். அன்பானவர்களே, எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான்களை நாங்கள் கடந்து வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த ரமதான் எனக்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனசுல கையை வச்சு யோசிக்கணும். போன ரமதான்ல எங்களோட இருந்த சில சகோதரர்கள் இந்த ரமதான்ல எங்களோட இல்லை. நாங்க இந்த ரமதான்ல இருக்கிறோம், அடுத்த ரமதானுக்கு நாங்க இருப்போமா? கேள்விக்குறி. எந்த நிச்சயமற்ற வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனசுல உறுதியாக திடனாக ஒரு உறுதி எடுக்கணும். இந்த ரமதான் ஏண்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கணும். ஏண்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பாவங்கள், அந்த பாவத்தை இந்த ரமதான் நான் நிறுத்திடணும். அன்பானவர்களே, நாங்க பாவம் செய்கிறோம். மனிதர்கள் அல்லாஹு தஆலா பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நாங்க யாரும் நபிமார்கள் இல்லை. அல்லாஹ் நபிமார்களை மஅசூமீன்கள், பாவத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். மலக்குமார்கள் அவங்களுக்கு பாவமே நடக்காது. ஆனா மனிதர்கள் என்று வரக்கொல அல்லாஹு தஆலா அவர்களை பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறான். ஆனா அந்த பாவத்தையே தொடர்ந்து செஞ்சு கொண்டிருப்போம் என்றா நாங்க கல் நெஞ்சம் உள்ளவர்களாக மாறிடுவோம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு பாவத்தை செய்வானோ அவனுக்கு அவனுடைய உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி விழும். நுக்தத்துன் சௌதா, கருப்பு புள்ளி விழும். அவன் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்க போல அந்த கருப்பு புள்ளிகள் அதிகமாகி உள்ளம் அப்படியே கரடாக ஆகிடும். கரை பிடிக்கிறன்னு சொல்லுவோமே, அது போல ஆகிடும். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம். அன்பானவர்களே, நாங்க இந்த பாவங்கள் தொடர்ச்சியாக இருக்காம இந்த ரமதான எங்களுக்கு இந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு ஆளாக இந்த ரமதான் நாங்கள் மாறுறதுக்கு முயற்சி எடுக்கணும். அல்லாஹு தாலா எங்களுக்கு வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களை தாரான் எங்களோட வாழ்க்கையை மாற்றி கொள்றதுக்கு. சில நேரம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகுது, எங்களோட பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு நோய் வருது. இந்த நேரத்தில் உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொண்டு வரும், அடே இந்த பிள்ளைக்கு வந்த நோய்க்கு காரணம் ஏண்ட பாவம் தான், நான் இதை உற்றணும் என்று என் மனசுல வருதா? இது அல்லாஹு தஆலா போடக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல மாற்றம், இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, எனக்கு நினைக்கிது உள்ளத்துல ஏண்ட இந்த வாகனம் நான் வந்து லீசிங் பண்ணிருக்கிறேன் வட்டி முறையில, இதனால் தான் இது நடந்திருக்குது, எனக்கிட்ட இது நான் அந்த பாவத்தை விட்டு நான் ஒதுங்கணும் என்று நினைக்கிறேன். இது அல்லாஹ் எங்களோட உள்ளத்துக்கு போடக்கூடிய எண்ணம். ஒரு பயான கேட்கிறோம், அந்த பயான்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என் உள்ளத்தில் நினைக்குது, இந்த நிமிஷத்தில் என் வாழ்க்கையை நான் மாற்றணும். அன்பானவர்களே, இந்த எண்ணம் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணம். இந்த எண்ணத்தை நாங்க பயன்படுத்தி எங்களோட வாழ்க்கையை நாங்க மாற்றுவோம் என்றா அல்லாஹு தஆலா எங்களை பெரிய சீதேவியாக ஆக்குவான். வரலாறுல பார்த்தா பெரும் பெரும் உலமாக்கள், நாதாக்கள் ஆரம்ப காலத்துல சில மோசமான நிலைமைகள் இருந்தார்கள். ஆனா அல்லாஹு தஆலா அவர்களை மாற்றிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், பெரும் மகானாக மாறினார்கள். ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்ப காலத்துல ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார். இவரை பத்தி இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சியர் அலாமின் நுபலாவிலும், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வ நிஹாயாவிலும், இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவ்வாபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலையும் குறிப்பிட்டார்கள். இந்த ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்ப காலத்துல ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார். அதோடு ஒரு பெண்ணை அவர் காதலிக்கிறாரு. அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக அவருடைய மதிலுக்கு மேலே ஏறுறாரு. ஒரு ஹராமான தொடர்பு. அந்த பெண்ணை பார்க்க போற நேரத்துல அங்க ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுறாரு. அந்த குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அவலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ்.
ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்கள் அல்லாஹுடைய ஞாபகம் வந்த பொழுது அல்லாவை பயப்படக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இன்னும் வரலையா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து, அதை கேட்டொன்னு அவர் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருது. இந்த ஆயத்தை அவர் அன்றைக்குத்தான் முதலாவதா கேட்கிறாரா? இல்ல, இதற்கு முன்னால் அவர் கேட்டிருக்கிறாரே. ஆனா அந்த டைம்ல அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரான். அவரு இது அல்லாஹ்வை பயப்பட நேரம் வந்துருச்சு என்று சொல்லி அந்த பாவத்தை செய்ய போனவரு திரும்ப வாராரு. வரும் வழியில ஒரு பிரயாண கோஷ்டி பேசிக்கொள்கிறார்கள். இது ஃபுதைல் வாழக்கூடிய ஊரு, இந்த ஊர்ல நாங்க அவசரமாக போய்த்திரணும், இங்க இருந்தா நாங்க ஃபுதைலுடைய கையில மாட்டிடுவோம், எங்களோட பொருள்களை சூறையாடிடுவாரு என்று பேசிக்கொள்கிறார்கள். இதை கேட்டோன்னு அவருக்கு இன்னும் கவலை வருது. மக்களை இப்படி நினைச்சிருக்கிறார்களா, என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்களா என்று சொல்லி அவர் அல்லாவின் பக்கம் திரும்பினார். மக்கா மதீனா 2 ஹரம்லையும் தண்ட வாழ்க்கையை கழிச்சாரு. அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் வாழ்க்கையை கழிச்சாரு. ஆபிதுல் ஹரமைன் என்று சொல்லி புனைப்பெயர் சொல்லப்பட்ட அளவுக்கு அவர் மாறினாரு. 2 ஹரமிலும் வணக்கம் செய்யக்கூடிய வணக்கசாலி என்று சொல்லி. இந்த அளவுக்கு என்றால் பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அவரிடத்தில் ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் புகாரியுடைய உஸ்தாத், அவருடைய மாணவராக இருந்திருக்கிறாரு. இமாம் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையில் மிக தேர்ச்சி பெற்ற இமாம்கள் இவர்களுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையை மாத்திரத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றினோம் என்றா நாங்கள் பெரும் பெரும் நாதாக்களாக மாறிடுவோம். அன்பானவர்களே, இந்த ரமதான் வந்திருக்கிறது, இதை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களோட வாழ்க்கையை மாற்றி அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக மாறுவோம். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.